அத்தியாயம் 13. சிதம்பரம் செல்லும் பேருந்தில் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் இருவரும். இது அவர்களின் முதல் பயணம். இந்த பயணத்திற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை நாடகத்தை எதிர்த்து கிளம்பியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் சந்துரு உணர்ந்தானா என்று கேட்டால் விடை தெரியாது. ஆனால் தன்னையும் அறியாமல் அவர்களின் அத்தனை சதியையும் முறியடித்து அவளுடன் கிளம்பிவிட்டான். மாலை 4 மணி அளவில் தஞ்சை பேருந்து நிலையத்திலிருந்து மெல்ல நகர ஆரம்பித்தது. சூடான காற்று மேனியை வருடினாலும் இன்னமும் அவர்களுக்குள் எதுவும் சரியாகிவிடவில்லை என்றாலும் ஏனோ இந்த பயணம் இருவரின் மனதிலும் ஒரு சுகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜன்னலோரம் அமர்ந்திருந்த அவளின் கை மீது அவனது சூடான கரங்கள் அழுந்த படிந்திருக்க, தனது கரங்களை விலக்கிக் கொள்ளாமலும் அவன் பக்கம் திரும்பாமலும் இதழில் எழுந்த வெட்கப் புன்னகையை மறைத்தபடி அமர்ந்திருந்தாள். அவனோ அவளை திரும்பி பார்க்க வைத்துவிடும் முயற்சியில் மேலும் தனது கரத்தை அழுத்தமாக வைக்க, அவளோ என்றாள் மெல்லிய குரலில். ஜன்னல் அருகே குனிந்து பார்ப்பவன் போல, அப்போ திரும்பி பாரு என்றான் கள்ளச்சிரிப்புடன். பப்ளிக் பிளேஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எது பப்ளிக் பிளேஸு? என்னோட ப்ராப்பர்ட்டி இது என்று அவளது விரல்களோடு கோர்த்து கொண்டான். தஞ்சையின் எல்லையை கடந்ததும் பேருந்து வேகம் எடுக்க டிரைவர் பஸ்ஸில் பாடலை ஒலிக்க விட்டார். இளங்காத்து வீசுதே, இசை போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. பேருந்தின் வேகம் கூட கூட தெருவில் இருந்த குழிகளில் எல்லாம் விழுந்து எழுந்து போகும்போது இருவரின் தேகமும் உரசிக்கொள்ள அவர்களின் பார்வைகளும் அடிக்கடி உரசிச் சென்றது. இருவரின் இதழிலும் மறைந்து கிடந்த சிரிப்பு அவர்களின் உணர்வுகளை சொல்லிச் சென்றது. அவளது விரல்கள் அவனிடம் நெறிப்பட்டது. கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே. வெயில் குறைந்து காற்றில் ஈரப்பதம் கூடி வர பேருந்தில் இருந்தவர்களின் மனதிலும் அதுநாள் வரை இருந்து வந்த கோபதாபங்கள் எல்லாம் மறைந்து காதல் ஒன்றே பிரதானமாக தோன்றியது. வித்யாவின் மனது 2 நாட்களுக்கு முன்பு பயணித்தது. அன்று உடல் நலம் சரியில்லாமல் டாக்டரிடம் போய் வந்த பின்னர் கார்த்திகாவின் ஆட்டமும் மஞ்சுவின் ஆட்டமும் அதிகமாக இருந்தது. கார்த்திகா தனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்து விட்டது போல நடந்து கொண்டார் என்றால், மஞ்சு அண்ணனுக்கு தங்கள் மீது பாசமே இல்லை என்பது போல பேசினாள். சந்துருவோ அன்னைக்கு வேண்டியதை எல்லாம் செய்தான். ஆனால் ஒரு வார்த்தை அதிகமாக பேசிவிடவில்லை. சமையலறையை வித்யா பார்த்து கொண்டாள். மஞ்சு அன்னையின் அறையில் அமர்ந்து அவர் காதை அடிக்கடி கடித்து கொண்டே இருந்தாள். அவர்கள் இருவரும் அடிக்கடி ரகசியமாக பேசிக்கொண்டனர். சந்துருவோ சுகுமாரனோ வந்துவிட்டால் அமைதியாகி விடுவார்கள். இப்படியே ஒரு நாள் முழுவதும் சென்றது. சந்துரு கடைக்கு செல்வதும் வீட்டிற்கு வந்தால் அன்னையிடம் சென்று பேசுவதுமாகவே இருந்தான். மறுநாள் காலை அவன் கடைக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் போது அவனை அழைத்தார் கார்த்திகா. அவர் அருகே சென்றமர்ந்தவன், என்னம்மா சொல்லுங்க என்றான். சித்திக்கு ஃபோன் பண்ணி விருந்துக்கு இப்போ வர முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிடு என்றார். சமையலறையில் இருந்த வித்யாவிற்கு இது காதில் விழுந்தது. அவளது இதழ்கள் ஏளனமாக வளைந்தது. இதுக்குத்தானே இவ்வளவு நடிப்பும் என்று எண்ணிக்கொண்டு சந்துரு என்ன சொல்கிறான் என்று காத்திருந்தாள். அதெல்லாம் வேண்டாம்மா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் என்று சொல்லி எழுந்து கொண்டான். வித்யாவிற்கே பேரதிர்ச்சி என்றால் கார்த்திகாவிற்கு உண்மையாகவே மாரடைப்பு வரும் போல இருந்தது. சுகுமாரனும் அங்கேதான் இருந்தார். அவருக்கும் சந்துருவின் பதில் ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னப்பா சொல்கிற? நான் இப்படி இருக்கும்போது இனி எப்படி போக முடியும்? உங்களுக்கு என்னம்மா, நல்லா தானே இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்னு சொல்லிட்டார் டாக்டர் என்று அவனை இடைமறித்து, கல்யாணம் ஆனால் அம்மா மேலே பாசம் கூடவா குறைஞ்சிடும் தம்பி? மா என்றவன் அவரது கைகளை பற்றி கொள்ள, அம்மாவுக்கு முடியலேன்னு சொல்கிறேன், நீ என்னன்னா விருந்துக்கு போகணும்னு நிற்கிற. அதுவரை அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுகுமாரன், கல்யாணம் ஆன புதுசில் தான் விருந்துக்கு போகணும் கார்த்தி, ஏற்கனவே அவங்களுக்கு 1 மாதம் முடிஞ்சு போச்சு, நமக்கும் வயசாயிடுச்சு, தினமும் ஏதாவது வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதுக்காக அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? கணவரின் இந்த பேச்சை எதிர்பார்க்காதவர் அவரை திரும்பி முறைத்து விட்டு, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நான் என்ன தினமும் உடம்பு முடியாமலா கிடக்கிறேன்? தம்பி, நீ என்னோட இருக்கணும்னு பிரியப்படுறேன், அப்புறம் ஓ இஷ்டம் என்று பந்தை அவனிடமே தள்ளினார். யாரின் முகத்தையும் பார்க்காமல்
சற்று நேரம் யோசனையுடன் இருந்தவன், மா, நாங்கள் விருந்துக்கு போயிட்டு வந்துடுறோம். உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை, அப்பாவும் மஞ்சுவும் தான் கூட இருக்காங்களே, பார்த்துப்பாங்க, ஒரு நாள் தானே என்றான். அவன் தன் பேச்சை கேட்டு போக மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்க மாறாக வந்த பதிலில் அதிர்ந்து போனவர் கண்ணீருடன், நான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் போகிறேன்னு சொல்கிற உன்னை தடுக்க மாட்டேன் தம்பி. நீ திரும்பி வரும்போது நான் இருப்பனோ மாட்டனோ. அதுவரை வேடிக்கை பாய்ந்து பார்த்து கொண்டிருந்த மஞ்சு பாய்ந்து அம்மாவை கட்டிக்கொண்டு, அம்மா நான் இருக்கம்மா, உனக்கு என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வருது என்று நாடகத்தை தொடர ஆரம்பித்தாள். பட்டென்று எழுந்து கொண்டவன், மா, மஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா 2 பேரும்? என்ன ஆச்சுமா உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு உடம்புல எதுவும் இல்லை, மனசில் தான் பிரச்சனை. செத்து போகிற அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை. என்னை போக விடாமல் தடுக்க இப்படி பேசி பார்க்குறீங்களா என்று நேரடியாக கேட்டுவிட்டான். அவன் அப்படி கேட்டதும் அங்கிருந்த அனைவருக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி. அதிலும் வித்யாவிற்கு பேரதிர்ச்சி. என்ன இவன் திடீர்னு இப்படி உண்மையை எப்படி கண்டுபிடிச்சான்? அதையும் அவனோட அன்பான அம்மாவின் முகத்திற்கு நேராக எப்படி போட்டு உடைச்சான் என்று புரியாமல் நின்றாள். கண்ணீர் கன்னங்களை தொட வெறித்த கண்களுடன் மகனை பார்த்தவர், என்ன வார்த்தை தம்பி என்னை பார்த்து சொல்லிட்ட? இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்ததே உங்கள் 2 பேருக்காகவும் தான். ஆனால் புதுசாக ஒருத்தி வந்ததும் என்னை நடிக்கிறேன்னு சொல்லிட்ட பாரு. போதும், நீ எங்கே வேணா போ, நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று அழுதார். நடக்கும் நாடகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுகுமாரன் மகனின் முகத்தை கவனித்தார். அன்னை பேசியதில் லேசாக குழப்பம் ஏற்பட நின்றிருந்தவனின் கையை பற்றி, அதுதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டாளே சந்துரு, நீங்கள் 2 பேரும் நாளைக்கு மத்தியானம் கிளம்பிடுங்க என்றவர் அவனை இழுத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். இங்கோ அன்னையும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பல்லை கடித்தபடி அமர்ந்திருந்தனர். வித்யாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. தன்மேல் இருக்கும் மரியாதையை தானே கெடுத்துக்கொள்வது இதுதானா? எது அவனை மறுப்பாக பேசத் தோண்டியது என்று புரியாமல் குழம்பி நின்றிருந்தவளை, என்ன வேடிக்கை பார்க்குறியா? உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, அம்மா அம்மானு சுற்றிக்கிட்டு இருந்தவனை மாற்றிட்டோன்னு நினைக்கிறேல்ல என்று கோபமாக கேட்டாள். இல்லத்த, என் பிள்ளையை என் பிள்ளையா மட்டுமே மாற்றி காட்டுறேன். உன்னோட இந்த ஜாலமெல்லாம் 60 நாளைக்கு தான். அவர் சொல்வது புரியாமல் பார்க்க, என்ன பார்க்குற, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் தான் என்றவரை அருவருப்புடன் பார்த்துவிட்டு சமையலறைக்குள் நுழைந்து விட்டாள். உடல் எல்லாம் கூசி போனது. ஒரு தாயாக மகனின் அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பேசும் இவர் என்ன மாதிரியான மனுஷி என்று வெறுத்து போனது. தோட்டத்திற்கு சென்றவர்களோ அங்கிருந்த கல்லில் அமர்ந்துவிட சந்துரு குழப்பமான மனநிலையில் எதுவும் பேசாமல் இருந்தான். என்னப்பா அமைதியாகிட்ட? நீ இத்தனை நாள் இந்த வீட்டில் பார்த்த காட்சிகள் வேற, இப்போ பார்க்குறது வேற இருக்கா? அம்மா ஏன்பா இப்படி பேசுகிறாங்க? உன்னோட அம்மாவுக்கு எல்லாமே அவளோட அதிகாரத்தின் கீழ் இருக்கணும். தான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும். அவளை யாரும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட்டா பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச அம்மா இவங்க இல்லைப்பா. உனக்கு தெரிஞ்ச அம்மா வேற தான். ஏன்னா நீ அவள் சொல்கிறபடிக்கு எல்லாத்தையும் கேட்டு நடக்கும் புள்ள. அதனால் இத்தனை நாள் நீ பார்த்த முகம் வேற, இனி நீ பார்க்க போகிற முகம் வேற. அதுக்கு முன்னோடியாக தான் இன்றைக்கி இந்த உடம்பு சரியில்லாத நாடகம். சித்தி வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதுல என்னப்பா தப்பு இருக்குது? அதை ஏன் அம்மா தடுக்கிறாங்க? அது எனக்கு புரியலை. நீண்ட பெருமூச்சுடன், நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது சந்துரு. அதை போக போக நீயே தெரிஞ்சுப்ப. இதெல்லாம் மறந்துட்டு நீயும் மருமகளும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இல்லைப்பா, அம்மா கோவமாக இருக்காங்களே. அவள் இனி கோவமாக மட்டும்தான் இருப்பா. அதை பார்த்தா உன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. மருமகன் நல்ல பொண்ணு. எக்காரணம் கொண்டு உன் அம்மாவுக்காக அவள் மனசை நோகடிச்சிடாத. அவள் எப்போ பார்த்தாலும் அம்மாவை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காப்பா. அம்மா எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறவங்க. அவங்கள தப்பு சொல்கிறது எனக்கு பிடிக்கலை. அவனை ஆழ்ந்து நோக்கியவர், அவள் உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா சந்துரு. அவளோட நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அவளுடைய குறையை யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே. அவள் தப்பாக சொல்கிறான்னு நினச்சா வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி செய். அவள் சொல்கிற குற்றச்சாட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய். அம்மா தப்பு செய்வாங்களாப்பா? மகனை நிமிர்ந்து பார்த்தவர், எல்லா அம்மாக்களும் தெய்வங்கள் இல்லை, அவங்களும் மனுஷங்க தான் சந்துரு. என்னை என்ன தான்ப்பா செய்ய சொல்கிறீங்க? அடுத்தவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு செயல்படாமல் நீயா யோசி. உன்னுடைய முடிவுகளை நீயே எடுத்தால் சரியாக இருக்கும். தப்பு செஞ்சவங்க மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அதை சுட்டி காட்டுகிற தைரியம் இருக்கணும். தந்தையை நிமிர்ந்து பார்த்தவன், அப்படி உங்களை ஒரு நாளும் நான் பார்த்தது இல்லையாப்பா.
விரக்தியான சிரிப்புடன் அசிங்கத்துக்கு பயந்து என்ன நானே கோழையாக்கி கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சந்துரு. நம்ம சமூகத்தை பொறுத்தவரை பெண்கள் ஒரு குற்றச்சாட்டை ஆண்கள் மீது வைத்தால் அந்த ஆண் நல்லவனா என்று கூட ஆராய மாட்டாங்க. அவன் மீது தான் பழி திரும்பும். என் நிலைமையும் அதுதான். எங்கள் குடும்பமே அப்படித்தான் அவகிட்டேருந்து ஒதுங்கி இருந்துட்டோம். எனக்கு உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் பார்க்க வேண்டிய கட்டாயம். அதனால் ஊமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. தந்தையின் கையை பற்றியவன், போதும்பா, நீங்கள் சொல்கிறபடி இனி நானே எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் என்றவன் எழுந்து வீட்டிற்குள் சென்றான். அங்கே தாயும் மகளும் அவர்களது அறைக்குள் அடைந்து கிடந்தனர். வித்யா உணவை எடுத்து வைக்க சாப்பிட்டு விட்டு கடைக்கு கிளம்பி விட்டான். முதன்முறையாக அன்னையிடம் சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிச் சென்றான். அன்றைய நினைவுகளில் அமர்ந்திருந்தவளை அவனது குரல் கலைத்தது. தூங்கிட்டியா விது என்றான் விரல்களை அழுந்த பிடித்து. மெல்லிய புன்னகையுடன், இல்லை, இந்த பயணத்தை ரொம்ப ரசிக்கிறாங்க. நாம் 2 பேரும் சேர்ந்து போகிற முதல் பயணம் இல்லையா, அதுதான், ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு என்றாள் கண்களை சிமிட்டி. அவனும் லேசாக எடுத்து, எனக்கும், நான் இப்படி இருக்குன்னு நினைக்கவே இல்லை என்றான் சிரிப்புடன். பேருந்து சிதம்பரத்தை நெருங்கி கொண்டிருக்க இருவரும் தோளோடு தோள் உரச கண்களை மூடியபடி தங்களுக்குள் எழுந்த உணர்வை ரசித்து கொண்டிருந்தனர். மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே.